ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஃபேமஸ் விழிஞ்சம் சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கட்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 லெமனோட ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 15 காஞ்ச மிளகாய், இதை கொரகொரப்பாக அரைச்சி சிக்கனில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். அதே மிக்சர் ஜாரில் 6 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 1 கை நிறையா சின்ன வெங்காயம், இதையும் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுதான் ரம்ப இலை, தெரியாதவங்களுக்காக காட்டுறேன். இதிலேருந்து ஃப்ளேவர் சூப்பராக வரும், இது கண்டிப்பாக சேர்க்கணும். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். அதுலேயே 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, இதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சாதான் ஒரு பொருளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக அரைஞ்சி வரும். ஃபைனலாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கனில் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போது எக்ஸ்ட்ரா காரத்துக்காக கடாயில் 5 காஞ்ச மிளகாவை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் கண்டிப்பாக பொரிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் 1 சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்சையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது சைடில் கொஞ்சமாக நம்ம பெரட்டின மசாலாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணணும். மசாலா கருகக்கூடாது, கருகிடுச்சுன்னா கசப்பாயிரும். ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் மேலே தூவிக்கணும். ஃப்ரை பண்ண சில்லியும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது டேஸ்டியான விழிஞ்சம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட விழிஞ்சம் சிக்கனை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.